ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். லஞ்ச் ரெசிபி, ஆனால் நான் டின்னருக்கு பண்ணுறேன். அருமையான ஒரு வெஜ் பிரியாணி தான் பண்ண போகிறோம். இதுவும் ஆம்பூர் ஸ்டைலில் வெஜ் பிரியாணி பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஆம்பூரில் சிக்கன் பிரியாணியெல்லாம் செஞ்சுருக்கோம். அதே மெத்தடில் இன்றைக்கி வெஜ்ஜில் பிரியாணி செய்ய போகிறோம். இது வெஜ்ஜு லவ்வர்ஸ்க்காக. ஏன்னா நிறைய பேருக்கு இதே போல் செய்கிறீங்க, எங்களுக்கு வெஜ்ஜில் சாப்பிட்றவங்களுக்கும் நான்வெஜ் செய்கிறீங்க, வெஜ்ஜில் சாப்பிட்றவங்களுக்கு ஏதாவது செய்யலாம்ல அப்படின்னு கேட்குறீங்களா? அதுங்களுக்காக தான் சரி இப்போ ஆம்பூர் வெஜ் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவரு, மல்லித்தலை, புதினா, தக்காளி, மசாலா எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மிளகாயும் ஒரு 6-7 மிளகாயை ஊற வச்சுருக்கேன். நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்து மிளகாயில் ஊற்றி வச்சுருக்கேன். அது ஒரு 10-20 நிமிஷத்துக்கிட்ட நல்லா ஊறிடுச்சு. அதை அரைக்கிறது தான். எதுக்காக ஊற வைக்கிறோம் அப்படின்னா, அரைக்கிறப்ப பார்த்திங்கன்னா நல்லா வலுவலுப்பாக வரணும் இல்லையா? அதுக்காக பேஸ்ட் மாதிரி வரணுன்றக்காக ஊற வச்சு அரைச்சிடும். நம்ம பவுடராக வரணும் அப்படின்னா நல்லா வறுத்துட்டு அரைச்சோம்னா பவுடர் ஆகிரும். இது பேஸ்ட் மாதிரி அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளித்து விடுவோம். குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் வெஜ் பிரியாணி பண்ண போகிறேன். 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 2 அன்னாச்சிப்பூ, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கல்பாசி. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துருவோம். அடுத்து வெங்காயம், 2 பெரிய வெங்காயம், 6-7 மிளகாயை இது போல் ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு 8 பல் பூண்டு, ஒரு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து அதையும் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஊற வச்ச தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அந்த தண்ணியை ஊற்றி நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா பாருங்கள் பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் புதினா மல்லித்தலை சேர்த்துக்கலாம். காய் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு பீன்ஸு, கேரட்டு, கொஞ்சம் காலிஃப்ளவர் இதெல்லாம் சேர்த்து ஒரு 200 கிராம் இருக்கும், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே 2 தக்காளி, அடுத்து நம்ம அரைச்சோம் இல்லையா பேஸ்ட், அதையும் சேர்த்துருவோம். காய் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துருவோம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். வதங்கினதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்து தயிர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து லெமன். நல்லா தயிர், லெமன் எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. மசாலும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு, காய்கறியுமே நல்லா வதங்கிருச்சு. இது கூட நான் பட்டாணி 50 கிராம் அளவுக்கு பட்டாணி இந்த மாதிரி உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பிரியாணிக்கெல்லாம் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே பட்டாணியை ஊற வச்சு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், மசால் சேர்க்க வேண்டிய எல்லா மசாலுமே நம்ம சேர்த்தாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கப்பில் தான் 1 கப் அளவுக்கு, அதாவது 1/2 கிலோ அரிசி அளந்து எடுத்திருக்கேன். இதில் தான் இப்போ தண்ணி சேர்த்துக்க போகிறோம். 1-1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அரிசி கொஞ்சம் நல்ல பழைய அரிசி, அதனால தான் நான் 1க்கு 1.5 சேர்த்துருக்கேன். இல்லைன்னா எப்பயுமே நம்ம சேர்க்குறது 1க்கு 1 தான் சேர்ப்போம். அரிசி பழசு அப்படின்னு தான். அடுத்து அரிசி போட்டுடலாம். நான் சீரக சம்பா அரிசி தான் 20 நிமிஷத்துக்கிட்ட ஊற வச்சுருந்தேன். அந்த அரிசியை சேர்த்துடலாம். நல்லா தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம், அதனால் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கணும். அடுத்து தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம். நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம். பிரியாணிக்கு தாளித்து விட்டு மூடி போட்டிருக்கேன். நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம். அதுக்கெல்லாம் சரி சும்மா எதுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பச்சடிக்கு வெங்காயம் வெட்டிக்கலாம். சைடிஷ் இன்றைக்கி நம்ம பச்சடி தான் செய்கிறோம். கொஞ்சமாக செஞ்சிடுவேன், நிறைய செஞ்சாலும் வீணாக போயிடுது. அதனால் ஒரு 2 வெங்காயத்தை போட்டு பச்சடி செஞ்சால் போதும்னு சொல்லிட்டு 2 வெங்காயம் மட்டும்தான் வெட்டிகிட்ருக்கேன். மதியமாக செஞ்சால் கூட பார்த்திங்கன்னா மதியம் சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு மீதி இருந்தால் அதையும் சேர்த்து சாப்பிடுவோமா. அப்போ தயிர் பச்சடி காலியாயிரும். இது நைட்டு ஒரு நேரம் தானே, அதனால பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாகவே பச்சடி செஞ்சுக்கிறேன். அப்புறமா பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனல் எல்லாருக்குமே தெரியும். அதில் நம்ம முன்னாடி பார்த்திங்கன்னா வெறும் மெனு மட்டும், அதாவது காம்போ ரெசிப்பியாக போட்டிருந்தோம். டின்னரு, பிரேக்ஃபாஸ்ட்டு, அப்புறம் லஞ்ச் மெனு இப்படி போட்டுட்ருந்தோம். இப்போ என்னென்னா நிறைய பேர் இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கேட்டுகிட்டே இருக்கனால அந்த சேனலில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியெல்லாம் அந்த சேனலில் போட்டுட்ருக்கோம். கிட்டத்தட்ட இப்போ லஞ்ச் பாக்ஸ் மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு 25-26 ரெசிபி கிட்ட போட்டிருக்கேன். உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா செரின் வீட்டு சாப்பாடு சேனலில் போய் பாருங்கள். ரொம்ப ஈஸியான, ரொம்ப உங்களுக்கு பயனுள்ள ஒரு வீடியோவாக அது இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சுருப்போம். உங்களுக்கு டெய்லி ஒன்று செய்கிறதுக்கு
ஈஸியாக இருக்கும். நான் 26 ரெசிபி போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு மாதத்துக்கு கணக்கு எடுத்திங்கன்னா கூட 26 நாளைக்கு டெய்லி ஒன்று ஒன்று செய்யலாம். அந்த மாதிரி போட்டுட்ருக்கோம். இனி வர வர போட்டுக்கிட்டே இருப்போம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனல் நேம் வந்து செரின் வீட்டு சாப்பாடு. பார்த்து டைப் பண்ணி பாருங்கள், சேனல் தெரியும். அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா தண்ணி வந்து ஓரளவுக்கு வற்றி வந்துருச்சு. ஒரே கொதியில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி வற்றிருச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். விசில் இறங்கிடுச்சு. மணமாக இருக்குது. ஐயோ, எனக்கு சிக்கன் ஞாபகம் வருதே. சிக்கன் பிரியாணி ஞாபகம் வருது. எப்படி சூப்பரில் ஒரு அரிசி கூட குழையில உடையில வேகாமையில் எவ்வளோ அருமையாக வெந்திருக்கு பாருங்கள். சூப்பரான ஒரு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அருமையான ஒரு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு வெஜ் பிரியாணி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது கூட நம்ம வந்து ஏதாவது கிரேவி செஞ்சுக்கலாம், இல்லைன்னா தயிர் பச்சடி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வெறும் பிரியாணியே சாப்பிடலாம். ஏன்னா அதில் காயெல்லாம் நிறைய இருக்குது. எதுக்கு அதெல்லாம் எல்லாத்தையும் போட்டு இது பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு இந்த ஆஃபீஸ்க்கெலாம் கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு லஞ்ச். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆம்பூர் ஸ்டைலில் நான்வெஜ் மட்டும் செய்யாமல் இந்த மாதிரி வெஜ்ஜும் செய்யலாம். சூப்பராக இருக்குது.